கர்ப்பப்பை எடுக்கிற அறுவை சிகிச்சை வந்து பண்ண போறவங்களுக்கு லாப்ரோஸ்கோபி அண்ட் ஓப்பன் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குங்க. அதுல வந்து லாப்ரோஸ்கோபி அப்படின்றது இப்போ அட்வான்ஸ்டா வந்த மெத்தடுங்க. இந்த ஓப்பன் சர்ஜரியில வந்துட்டு நிறைய வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் லாப்ரோஸ்கோப்பில நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ், ஏன் வந்து லாப்ரோஸ்கோபி ஹிஸ்டெக்டமி வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்காக பேச போறேங்க. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்க பிளேலிஸ்ட பாருங்க. இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை வந்து பாத்தீங்கன்னா கீ ஹோல் சர்ஜரி, ஸ்கார் இல்லாத சர்ஜரி, இல்லாட்டி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேம்லயே நம்மளுக்கு எல்லாமே புரியுதுங்க. இந்த லாப்ரோஸ்கோபி மூலமா நம்மளுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணும்போது ஸ்கார் எதுவுமே இருக்க போறது இல்லை. நீங்க ஃபாஸ்டாவே ரெக்கவரி ஆயிடுவீங்க அண்ட் ரொம்ப சீக்கிரமாவே நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ஒரு பெயின் இல்லாத ஒரு சர்ஜரி அண்ட் வயிற்றுல பாத்தீங்கன்னா எந்த ஸ்காருமே இருக்கிறது. ஏன்னா தொப்புல ஒரு சின்னதா ஒரு கீத்தல் போடுவோம் அண்ட் சைட்ல ஒரு சின்னதா ஒரு கீத்தல் போட போறோம். ஸோ அதன் மூலமாவே உங்களோட கர்ப்பப்பை வந்து நம்ம வெளியில எடுக்க போறோம். ஸோ ரொம்ப வந்து பெயின் இல்லாத அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கிற ஒரு சர்ஜரி தான். இந்த சர்ஜரி மூலமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 or 2 days ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டே மட்டும் இருந்தா போதும். திருப்பி நீங்க உடனே டிஸ்சார்ஜ் ஆகி நீங்க வீட்டுக்கு போய்க்கலாங்க. அண்ட் வித்தின் வீக்குக்குள்ளேயே உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நம்மளால பண்ண முடியுங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸான ஒரு சர்ஜரி மெத்தட் தான் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மெத்தட். இதுவும் சரி அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி சரி, ரெண்டுமே வந்துட்டு ஒரு மாதிரியான மெக்கானிசம் தாங்க இருக்க போகுது. அண்ட் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை பத்தி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்றேங்க. ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப பின்ஹோல் சர்ஜரி அண்ட் இந்த லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் மெத்தடு. 1 day தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவே இருக்க போறீங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு அட்மிஷன் ஆக சொல்றதே வந்துட்டு நம்ம ஹிஸ்டெக்டமி பண்ற அந்த டேல தான் வந்துட்டு அட்மிஷன் ஆக சொல்லுவோம். அண்ட் முந்தின நாள் லைட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்க சொல்லுவோம். மினிமம் ஒரு 8 to 10 hours வந்துட்டு. அடுத்து நீங்க அட்மிஷன் ஆன உடனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு தியேட்டருக்கு வந்துடுவோங்க. ஸோ அங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா தொப்புல ஒரு சின்ன ஒரு கீத்தல் இருக்கும், ஒரு 1 centimeter அளவுக்கு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல வந்துட்டு அப்டாமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 centimeter அளவுக்கு ஒரு சின்ன கீத்தல் இருக்குங்க. அது மூலமாவே நம்ம லாப்ரோஸ்கோபி இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வலியே தெரியாம கர்ப்பப்பையை வந்துட்டு அடியில கூடி நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டெக்டமி ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன காரணங்கள்னால நம்ம ஹிஸ்டெக்டமி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ், யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு கர்ப்பப்பை வந்து அடி இறங்கியிருக்கோ அவங்களுக்குலாம் ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுவோம். அடுத்து யார் யாருக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பையில நீர் கட்டி லைக் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கோ அவங்களுக்கு ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபைப்ராய்டு கட்டி வந்து எப்போ நம்ம ரிமூவ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ரொம்ப வந்து சிம்டம்ஸ் இருக்கோ, நிறைய வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து பிளட் ஃப்ளோ போகுது, ரொம்ப கட்டியா போகுது, பீரியட்ஸ் அப்போ ரொம்ப வலி இருக்கு, இல்ல ஃபைப்ராய்டு கட்டி வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுவோம். அடுத்து யார் யாருக்கெல்லாம் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் டியூபின்னு சொல்லுவோம், காரணமே இல்லாம நிறைய வந்துட்டு ப்ளீடிங் வந்து ஆயிட்டே இருக்கும். ஸோ எந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியும் அவங்களுக்கு சரியாகல அப்படின்றவங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ணுவோம். அடுத்து அடினோமயோசிஸ்ன்னு சொல்லி கர்ப்பப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த மசில் எல்லாமே ரொம்ப வீங்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கும் ப்ளீடிங் அப்போ, அந்த கிளாட்டா போகுதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது சாக்லேட் கட்டின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப கிரேட் 4 இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு பேபிஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு பெயினே தாங்க முடியல அப்படின்னும் போது கர்ப்பப்பையும் முட்டைப்பையும் எடுக்க சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அது இருந்துட்டே இருந்தது அப்படின்னா திருப்பி வந்து சாக்லேட் கட்டி அப்படின்றது ரிவர்ஸ்ல வந்து ப்ளீட் ஆகுறது. ஸோ அது திரும்பி ஆகும்போது உங்களுக்கு அதே பெயின் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இதை நாங்கள் ரிமூவ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அடுத்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேன்சர் வந்து கர்ப்பப்பையிலையோ இல்லை கர்ப்பப்பை வாயிலையோ இருந்தது அப்படின்னா ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்து அவங்களோட என்ன ஸ்டேஜிங் அப்படின்றத பொறுத்து வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்து அடுத்து சுத்தி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இதே ஒரு சில கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜா இருந்தாங்கன்னா யூட்ரஸை கூட எடுக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீமோதெரப்பி அண்ட் ரேடியோ தெரப்பி வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒன்ஸ் ஹிஸ்டெக்டமி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான கேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா இது வந்து லாப்ரோஸ்கோபி மூலமா தான் பண்றோம். ஸோ 1 or 2 weeksலயே நீங்க வந்துட்டு உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க நார்மல் டயட் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா வெயிட் மட்டும் ரொம்ப தூக்கக்கூடாதுன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு மட்டும். பட் மீதி எல்லாமே உங்களோட நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் டயட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் ரிச் டயட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தி டயட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கேர் ஆஃப்டர் ஹிஸ்டெக்டமி சர்ஜரி ஆர் கேர் ஆஃப்டர் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பற்றி பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள்.
அதே இது ஓப்பன் ஹிஸ்டெக்டமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கார் இருக்கும், ரொம்ப நிறைய வந்துட்டு அப்டாமனை வந்துட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அது வழியா நம்ம போய் நம்ம கர்ப்பப்பை எடுக்கும்போது ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுல காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. நீங்க இந்த சர்ஜரி பண்ணி ஸ்கார் ஆறுற வரைக்கும் ஒரு 4 days வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கும். ஸோ இவ்வளோ வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஓப்பன் சர்ஜரியில. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு ஃபைப்ராய்டு கட்டி ரொம்ப பெருசா இருந்தாலோ இல்ல ஓவேரியன் சிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, லாப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி டைம்ல மட்டும் ஓப்பன் சர்ஜரி வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாவே நம்மளால பண்ண முடியும் அண்ட் ஈஸியாகவும் நீங்க ரெக்கவரி ஆயிக்கலாங்க.